ஆனா இவங்க என்ன மாத்துறாங்கன்னா உலகத்திலேயே முதல் மொழி திராவிடம், உலகத்திலேயே முதல் மொழி தமிழ் மொழியால் திராவிடன்றாங்க. எவ்வளவு திருட்டு புரட்டு தானே. சரிங்களா? அப்போ நாங்க இன்னைக்கு நீங்க இன்னைக்கும் நீங்க இப்படி பண்றீங்களா அப்படின்னா, ஐயா அண்ணன் இவரு தரலையா அண்ணன் வேல்முருகன் உட்பட எல்லாரும் கூட்டணியில் இருக்கிற பொழுதுதான் ஒரு மசோதா சட்டசபையில கர்நாடகத்தை கன்னடர்கள் ஆளலாம், தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆளலாம்னு ஏன் குறிக்கிறீங்க? ஏன் பண்ணக்கூடாது? மற்ற அதெல்லாம் சரின்னு இருக்கு. இந்தியாவிலேயே முதல் 2வது இடம் தமிழ்நாடு தான் இருக்கு. வரி கொடுக்குறதுல மத்திய அரசுக்கு வரி கொடுக்குற இடத்துல 2வது இடத்துல இருக்கு. கல்வி வேலை வாய்ப்புல 1வது இடத்துக்கு வந்துருச்சு. பிறக்கிறவங்களாம் தமிழ்நாட்டுக்கு வெளியே பிறக்கணுமா? ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள 3 ஆண்டுகள் வசித்தா தமிழர். அது எப்படி? அது ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து அறிவம் இயக்கத்தின் நிறுவனர், சமூக செயற்பாட்டாளர், வழக்கறிஞர் அறிவன் சீனிவாசன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்துக்கும் இடையே நடைபெற்று வரும் பனிப்போர் குறித்து விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். இப்போ திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் ஒரு பனிப்போர் நடைபெற்று வருகிறது தமிழ்நாட்டுல. இதை பத்திய உங்களுடைய கருத்து, பார்வை என்ன சார்? இல்ல, பனிப்போர்ல நேரடியான போர் தான். என்னன்னா அதிகாரத்தை மீட்டெடுக்கிறது தான். இதுல பனிப்போர்னா இன்டைரக்டா பண்ணிக்கிறாங்க. அது சண்டையா இருக்கும், ஆனா வெளியே தெரியாது, உள்ள சண்டை நடக்கும். அதான் பனிப்போர். ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவும் கோல்டு வார் நடக்குதுன்னு அதெல்லாம். ஆனா இங்க என்ன இப்போ நடக்குதுன்னா, இங்க அதிகாரம் என்பது தமிழ்நாட்டை தமிழர் அதிகாரப்படுத்தணும். தமிழுடைய அதிகாரம் 90% தமிழ் கையில் இருக்கணும்ன்ற ஒரு முன்னேற்பாடை தான் தொடர்ந்து தமிழ் தேசியம் வேற வடிவங்கள்ல இருந்தாலும் இப்போ அதிகாரத்தை மீட்டெடுக்கிறது என்ற வடிவல்ல 10-15 ஆண்டுகளா நடக்குது இல்லையா? அப்ப இதற்கான பிரச்சனையை அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க திராவிடம் இவ்வளவு நாள் ஆண்டுச்சே, அது தமிழுக்கு என்ன கேடு பண்ணுச்சு, தமிழுக்கு என்ன கேடு பண்ணுச்சு, தமிழ்நாட்டுக்கு என்ன கேடு பண்ணுச்சு, அதனால அது ஆண்டுட்டு போலாமின்னு ஒரு தரப்புறோம். கிடையாதுங்க. எங்க வீட்டை நாங்க ரூல் பண்ணிக்கிறோம். சரியா ஆள்றோம் தப்பா ஆள்றோம், அது எங்களுடைய டியூட்டியே. என் வீட்டுக்கு குடும்ப தலைவனா நான் தானே இருப்பேன். அது என்கிட்ட கொடுத்துருங்க, எங்க வீட்டு அதிகாரத்தை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு ஒரு தரப்பாரும். அது தமிழ் தேசியம் என்றும், இல்ல உன் வீட்டை நான் தான் ரூல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற தத்துவம் திராவிட தேசியமாகவும், இல்ல உங்க 2 பேரையும் நான் தான் ரூல் பண்ணுவேன்னு ஆரிய தேசியம். இந்த 3 வகையான முக்கோண வடிவுகளை இங்க அரசியல் இயங்கிக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தவரை. இது உண்மையா பொய்யா? இது இவங்க ஒவ்வொரு அந்த கருத்தியலாளர்கள் வைக்கிற தரப்பு சரியான்ற விவாதம் தான் தொடர்ந்து போகுது. அது அண்ணன் சீமான் தரப்பாக இருக்கட்டும், மணியரசன் தரப்பாக, இப்ப புதுசாக இன்னொரு வெற்றி குமரன் ஒரு தோழர் வந்திருக்காரு, அவர்கள் ஒரு தரப்பாக இருக்கட்டும், அண்ணன் வேல்முருகனா, இப்படின்னு பல்வேறு கருத்தியலாளர்கள், தமிழ் மன்னர் உட்பட ஆய்வாளர்கள், இவங்கெல்லாம் நிறைய பேர் பரிசாலெல்லாம் பண்றாங்க இல்லையா? தமிழ் தேசியவாதிகள் அதிகமாக வந்துட்டு இருக்காங்க, தமிழ் தேசியம் முன்னெடுத்துட்டு இருக்காங்க பண்றாங்க. இதுக்கான இடையில நடக்கிற அதிகாரத்தை மீட்டெடுக்கும் வேலை தான் இங்க நடக்குது. அப்போ என்ன அவங்க சொல்றாங்கன்னா, நாங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் திராவிடர்கள், எல்லாருமே திராவிடர்கள்னு ஒரு கருத்தை திராவிட சிந்தனையாளர்கள், திராவிட மாடல் என்று நம்புற ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்க முன்னெடுத்து நாங்க உங்களை தாங்க ஆள்வோம், இது திராவிட மாடல் தான், திராவிடர்கள் தான் இந்த மண்ணுக்கு ஆட்சி அதிகாரத்தை செலுத்தக்கூடியவர்கள், தமிழர்கள் இல்லை, தமிழ் தேசியர்கள் இல்லை அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இல்லைங்க, உங்களால தான் எங்களுடைய கலை இலக்கிய பண்பாடு அழிஞ்சுது, தமிழருக்கான வேலை வாய்ப்பு அதிகாரம் எல்லா நிலைகளிலும் 90% இல்லை, 10% தான் தமிழர் கையில இருக்குது. இது எப்படி ஒரு 10% உள்ள ஒரு கூட்டம் 90% அதிகாரத்தை பிடிப்பதும், 90% எண்ணிக்கையில உள்ள ஒரு பெரும் கூட்டம் 10% அதிகாரத்திற்கு கீழ்நிலை வருவதும் இது சமூக நீதிக்கு எதிரானதாச்சே, இது மனித குலத்துக்கு எதிரானதாச்சே. அது தவறு. இந்த மண்ணுல 90% தமிழர்கள் இருக்காங்கன்னு அரசே கணக்கு சொல்லுது. 2011 கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும், சாதி ரீதியான கணக்கெடுப்பு எடுக்கணும்னு இப்போ எல்லாரும் முன்வைக்கிறாங்கல்ல. சீமான், ஐயா மணியரசன், பெரியய்யா, சின்ன ஐயா, இல்ல மாற்று சிந்தனை, எல்லாமே தலித்திய சிந்தனையாளர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட இந்த சாதிய ரீதியான கணக்கெடுப்பு வேணும்ன்றதுல ஒரு ஓர்மை வராங்க. ஆனா தமிழ் தேசியர்கள் தான் சாதி மற்றும் மொழி ரீதியான கணக்கீடு தேவை. ஏனென்றால் சாதியை மட்டும் நீங்க கணக்கெடுத்து ரிசர்வேஷனை கொடுத்தீங்கன்னா
இது இந்த இடத்துல வந்து வேற ஒரு மொழிக்கார சாதிக்காரன் வந்துடுறான்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டுல இப்போ ஒரு 8 கோடி 9 கோடி பேர் மக்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு வந்து ஒரு பெரிய கூட்டம் 1 கோடி பேர் இந்திக்காரர் வந்துட்டா சொல்றாங்கல்ல. அப்போ அந்த சாதி மட்டும் நீங்க கணக்கு எடுத்து கொடுத்தீங்கன்னா 1 கோடி இந்திக்காரர்களுக்கு நீங்க வேலை கொடுக்கணும்ல. அப்போ சாலைக்கு வரி கொடுக்கல, நீண்ட நாளா இந்த மண்ணில் வந்து இந்த மண்ணை பண்படுத்துற வேலையை ஒருத்தர் செய்யல, பாலம் கட்டுறதுக்கு காசு கொடுக்கல, இந்த அணைகள் கட்டுறதுக்கு வரி வாய்தா கொடுக்கல, இப்படின்னு தொடர்ந்து இந்த மண்ணில் 1000 ஆண்டுகளாக 1,00,000 ஆண்டுகளாக இந்த மண்ணிலேயே இருந்த அவன் கொடுத்து உழைப்பை கொடுத்து இந்த தமிழ்நாட்டை ஒரு ஒரு வடிவமா ஆக்குறான்ல, அவனுக்கும் தமிழ் குடிகளுக்கும் இதுல எதுவுமே பங்கெடுக்காம நான் ஒரு இடத்துல இருந்து இடம்பெயர்ந்து இந்த ஊருக்கு வந்துட்டேன்ற ஒரே காரணத்திற்காக நான் எதுவுமே இந்த வளத்துல நான் வந்து பங்கெடுக்கல, ஆனா நலத்துல பங்கு வேணும், என்னையும் சாதியா சேர்த்துக்கங்கன்னு ஒரு அமெரிக்காக்காரரோ ரஷ்யான்காரரோ ஜப்பான்காரரோ இந்திக்காரர்களோ சொன்னா அது முரண்பாடா இருக்கும்ல. ஏன்னா நீயும் ஒரு 20 ஆண்டுகளோ 30 ஆண்டுகளோ நீ இந்த மண்ணுக்கும் நலத்துக்கும் வளத்துக்கும் பாடுபட்டு நம்ம தமிழ்நாட்டை மேன்மையாக்குனா நீ அந்த அதிகாரத்தை பரவாக்கலாம், தவறு இல்லை. ஏன்னா எல்லாரும் வாழக்கூடிய அதிகாரம் உண்டு, இந்த மண்ணில் ஜனநாயகம் என்பது எல்லாருக்கான வாழலாம் எல்லாமே இருக்கு நம்ம அதுக்கு. ஆனா உன்னுடைய பங்களிப்பு என்ன? நீ வந்து உரிமை கேட்கறதுக்கு முன்னாடி உன் கடமை செய்யணும்ல. அந்த மாதிரியான விவாதங்கள் இங்க போய் தான் தமிழ் தேசியர்கள் இப்ப என்ன வினா எழுப்புறாங்கன்னா, இந்த மண்ணுல கடந்த 800 ஆண்டுகளாக தமிழர்கள் அல்லாத ஆட்சி வந்து நடந்து கொண்டு இருக்குது. அதனால இந்த நாட்டுல வந்து நன்மையை விட தீமை அதிகமாயிடுச்சு. எவ்வளவு கல்வெட்டுகள் எல்லாம் நீங்க என்ன சொல்லிட்டீங்க, தமிழுடைய கல்வெட்டுகள் எல்லாம் திராவிட கல்வெட்டுன்னு நீங்க சொல்றீங்க. யாரு? திராவிட மாடல் திராவிட அரசியல் அந்த சிந்தனையாளர்கள் சொல்றீங்க. இப்போ எங்களுடைய வீட்டு பத்திரத்தை வந்து பக்கத்து வீட்டுக்காரனோ எதிர்த்த வீட்டுக்காரனோ வந்து எங்களுடைய வீட்டு பத்திரத்துல வந்து அவரு அந்த பேரை மட்டும் எரேஸ் போட்டு அழிச்சிட்டோ ஒயிட்னர் போட்டு அழிச்சிட்டோ அவர் பேரை போட்டுக்கிட்டா அந்த வீட்டில் உள்ள மற்ற டீட்டெயிலாம் இருக்குதுன்னா அந்த வீட்டுக்கு இந்த இடத்துக்கு சொந்தக்காரர் அந்த நபர் ஆயிடுறாருல, அது தவறு தானே. ஏன் அழிச்சிங்க? பத்திரம் என்பது அழிக்கப்படாம ஒரிஜினல் பத்திரம் தானே இருக்கணும். ஒரிஜினல்ல ஏன் பேர் இருக்கு, தமிழன் பேர் இருக்கு. நீங்க ஏன் அதை திராவிடன் மாத்துறீங்க, ஏன் ஆரியன் மாத்தீங்க? ஆரிய சிந்தனையாளர்கள் வந்து தமிழினுடைய அடையாளத்துல இது ஆரிய அடையாளம். சைவம் வைணவம் ஆசீவகம் போன்ற மதங்கள் வழிபாடுகள் எல்லாம் தமிழனுக்கு சொந்தமா இருந்தது இல்லையா, தமிழன் உருவாக்கின மதங்கள் இல்லையா. நீங்க அதெல்லாம் தூக்கி நாங்க தான் சொல்லிட்டு ஆரியம் வந்து இது ஆரிய மதம் இந்து மதம் அப்படின்னு கொண்டு போயிடுச்சு. அப்ப இங்க உள்ள தமிழ் இலக்கியம் கல்வெட்டுகள் திருவாசகம் திருவருட்பா திருக்குறள் தொல்காப்பி இதெல்லாம் தமிழினுடைய கலை இலக்கியம் தானே. இது திராவிட கலை இலக்கியம் இவன் திருடிட்டு போயிட்டான். அப்ப தமிழுடைய சொத்தை நீங்க பாரதியார் சொல்ற மாதிரி தான், நாளெல்லாம் என் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ நாங்கள் சாகவோ பார்த்து கொண்டிருப்போவோ ஊமையர்கள் அல்லவோன்னு பாரதியார் பாடுறாருல இந்த விடுதலைக்கு எதிராக. அப்ப தமிழுடைய சொத்தை நீ வந்து திராவிடன் பாதி எடுத்துக்கிட்டு போயிருவீங்க, அவ ஆரியன்னு பாதி எடுத்துக்கிட்டு போயிருவீங்கன்னா என் சொத்தை எனக்கு திரும்ப கொடுன்னு கேட்கிற பொழுது உங்களுக்கு ஏன் கோபம் வருதுன்னு கேட்கறாங்க. இல்லைங்க நாங்க ஆரியமும் திராவிடமும் தமிழனை கோல வச்சிட பொழுது உங்களுக்கு என்ன கேடு வருதுன்னு இவங்க மடைமாற்றுறாங்க. நல்லா தானே இருக்கிறீங்க. தமிழ்நாட்டுல ஜிடிபியில வந்து இந்தியாவிலேயே முதல் 2வது இடம் தமிழ்நாடு தான் இருக்கு. வரியை கொடுக்கறதுல மத்திய அரசுக்கு வரி கொடுக்குற இடத்துல 2வது இடத்துல இருக்கு. கல்வி வேலை வாய்ப்புல 2வது 1வது இடத்துக்கு வந்துருச்சு. இது திராவிடம் தானே பண்ணிச்சு. அப்ப திராவிடம் வந்து நல்லது தானே பண்ணிச்சு. நீங்க ஏன் தமிழ் தேசியம் தனித்து இயங்குறீங்க, தமிழருக்கான அதிகாரம் நீ ஏன் பேசுறீங்கன்னு கேட்கறாங்கல்ல. சீமனை பார்த்தோ மணியரசனை பார்த்தோ மத்த தமிழ் தேசியங்களை பார்த்தோ வேலுமுருகனை பார்த்தோ காந்தியை பார்த்தோ ஐயா கூட கேட்டார். ஐயா என்ன சொன்னார்னா, பெரிய ஐயா என்னன்னா, ஒரு சிறு கூட்டம் எங்களுக்கு அதிகாரம் கொடுக்க மறுப்பதா, நாங்கள் அவர்கள்கிட்ட கேட்பதா, ஒரு பெருங்கூட்டத்துக்கு பெருங்கூட்ட எண்ணிக்கையில தானே அதிகாரம் வேணும் அப்படின்னு பேசுறத திருச்சி மாத்தி அது வேற ஒரு சிறிய சமூகம் பெரிய சமூகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறதான்னு கேட்டதை அவங்க மாத்தி சாதியா அவர் சொல்லிட்டாருன்னு மாத்தினாங்க. அது வேற மாதிரி டிஸ்கஷன் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். யாராவது என்னுடைய உரிமையை நீ ஏன் பறிக்கிற, என் உரிமையை எனக்கு கொடுன்னு கேட்டா அவங்கள சாதி முத்திரை குத்துவதும் மதை முத்திரை குத்துவதும் சங்கி என்று முத்திரை குத்துவதும் இந்த திராவிட சிந்தனையாளர்களுக்கும் ஆரிய சிந்தனையாளருக்கும் வேலை அது ஒரு கோட்பாடாவே மாறி போச்சு. அப்போ தமிழ் தேசியம் இங்க ஏன் வளரணும்னு இவங்க சொல்றாங்கன்னா, இன்னைக்கு வந்து கடந்த 3 ஆண்டுகள்ல சுமார் 60,000-70,000 பணிகள் நிரப்பப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அரசு பணிகள்ல மற்ற தனியார் நிறுவனங்கள் வெளிநாடுகள்ல இருந்து வர முதலீடு செய்யற நிறுவனங்கள் இதெல்லாம் கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர்கள் நிரப்பப்பட்டதா சொல்றாங்க. 3 லட்சமும் 30 இங்க பேப்பர் கட்டிங் இருக்கு, 30 லட்சம் இதை சொல்றாங்க. அப்போ நாம் தமிழ் தேசியர்கள் என்ன கேட்கிறோம்னா, வேலை நிரப்பப்பட்டவர்கள் கரெக்ட், எண்ணிக்கை கரெக்ட். 60,000-70,000 பேர் அரசுலையும் மத்திய மாநில அரசுலையும் உங்களுக்கு தனியார் நிறுவனங்களையும் இத்தனை லட்சங்கள் நிரப்பப்பட்ட எண்ணிக்கை கரெக்ட். அதுல தமிழர்கள் எத்தனை பேர்? என்னுடைய வீட்டுல வந்து ஒரு வீட்டுல வாடகைதாரரும் இருக்கிறான், சொந்தக்காரரும் இருக்கிறான். அந்த வீட்டுல இத்தனை மக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லும் எண்ணிக்கை சரியா? இந்த வீட்டின் உரிமையாளர்கள் இத்தனை பேர், இந்த வீட்டுல வாடகைதாரர் இத்தனை பேர் என்று புள்ளி வர சொல்வது கரெக்டா?
இப்போ வெள்ள நிவாரணம் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், அது நீங்க எண்ணிக்கையை பார்த்து கொடுப்பீங்க, அது கொடுப்போம், மாந்த நேரத்தில் கொடுக்குறோம். ஆனா வீட்டுக்கு உரிமைன்னு கொண்டாடுற பொழுது நீங்க யாரை பார்த்து கொடுப்பீங்க? வீட்டுக்கு வாடகைதாரரும் இருக்கிறான், லீஸ்ல இருக்கிறவங்க இருக்கிறான், உரிமையாளர் இருக்கான். அந்த நீங்க எல்லாருக்கும் வாழ்றதுக்கு அந்த அதிகாரம் இருந்தாலும் உரிமையாளர்னு ஒருத்தர் இருக்கலாம்ல. அப்ப இந்த தமிழ்நாட்டு தமிழ் மொழி, இந்த கலை இலக்கிய பண்பாட்டு தமிழருக்கு தானே சொந்தம். அதன் அடிப்படையில் தானே தெலுங்கர்களுக்கு ஆந்திரா என்று பிரிக்கப்பட்டது மாதிரி, கேரளர்களுக்கு மலையாளிகளுக்கு கேரளம் என்று பிரிக்கப்பட்டது மாதிரி, கன்னடர்களுக்கு கன்னட தேசம் என்று பிரிக்கப்பட்டது மாதிரி, தமிழ்நாடு இப்படி குஜராத்தி எல்லாருக்கும் பிரிக்கப்பட்டது மாதிரி தமிழர்களுக்கு தமிழ்நாடு. அப்போ அந்தந்த மொழியினர் அந்தந்த மாநிலத்தை ஆளலாம். தெலுங்கு ஆந்திராவையும் தெலுங்கானாவையும் தெலுங்கர் ஆளலாம், கேரளத்தை மலையாளிகள் ஆளலாம், கர்நாடகத்தை கன்னடர்கள் ஆளலாம், தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆளலாம்னு ஏன் குதிக்கிறீங்க? ஏன் பண்ணக்கூடாது? மற்ற அதெல்லாம் சரின்றீங்க. யாரு ஆரிய சிந்தனையாளர்களும் திராவிட சிந்தனையாளர்களும் எதோ ஒத்துக்குறாங்கன்னா, அது கேரளா நாடு தானேங்க, மலையாளிகள் தாங்க ஆளணும்ன்றாங்க, சரின்றாங்க. அதே மாதிரி ஆந்திரா அல்லது தெலுங்கானாவா, தெலுங்கர் தான் ஆளணும், அது சரிதானு சொல்றாங்க. கர்நாடகமா கன்னடம் தான் ஆளணும், தமிழர்கள் ஏன் இங்க போயிட்டு சண்டை போடுறான் அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப அதே வாதத்தை தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆளணும்னு இவங்க சொல்லாம தமிழ்நாட்டை திராவிடர்கள் ஆளலாம். அப்ப திராவிடர்கள்லாம் யாருன்னு சொல்லணும்ல. திராவிடர்கள் என்றால் யாருன்னா தமிழர்கள் தான் திராவிடர். அதாவது ஒரு வாழைப்பழ கதையில சொல்லுவாங்க, 2 வாழைப்பழம் வாங்கிட்டு வர சொன்னா ஒன்னு இங்க இருக்கு, இன்னொன்னு எங்கடா இருக்கு, அதுதாங்க இது. அதே மாதிரி திராவிடம் தமிழ்னு 2 சொல்றீங்கல்ல, தமிழ் இங்க இருக்குதுல்ல, தமிழ் மொழி இருக்கு, தமிழை தாய்மொழியாக பேசுறவர் இருக்கான், தமிழ் நாடு இருக்கு, தமிழ் இலக்கியம் இருக்கு, தமிழுடைய ஓலைச்சுவடி இருக்கு, தமிழுடைய கல்வெட்டு இருக்கு, தமிழுடைய செப்பேடுகள் இருக்கு, தமிழுடைய அகழ ஆராய்வுல சிந்துவெளியும் இதுவும் நீங்க வந்து இத்தனை ஆண்டுகள் 2600 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்க கீழடி இருக்குது, 5000 ஆண்டுகளுக்கு வரலாறு உள்ள உங்களுக்கு சிந்துவெளி இருக்குலாம் சொல்றோம். இதெல்லாம் தமிழர்கள் தானே. அண்ணல் அம்பேத்கர் பேரறிஞர் என்ன சொல்றாருன்னா, இந்தியா முழுமைக்கும் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரே மொழி தான் பேசப்பட்டது. அது யாருன்னா தமிழ் மொழி தான் பேசப்பட்டது. உலகத்திலேயே மூத்த மொழி தமிழ் மொழி. தமிழ் மொழி தான் பேசினாங்க. ஐயா மோடி ஐயா, உலகத்திலேயே முதல் மொழியான தமிழ் மொழியை கொண்ட நாடு இந்தியா, அதுல நாங்க பெருமை கொள்றோம்னு சொல்றாரு. அப்ப இந்தியாவிற்கே முதல் மொழியா இருக்கிறது, இந்த உலகத்திற்கே முதல் மொழியா இருக்கிறது, உலகத்திலேயே முதல் மொழி தமிழ் தானே. உலகத்திலேயே முதல் தோன்றிய மனிதன் தமிழன். ஆனா இவங்க என்ன மாத்துறாங்கன்னா, உலகத்திலேயே முதல் மொழி திராவிடம், உலகத்திலேயே முதல் மொழி தமிழ் மொழியால் திராவிடன்றாங்க. எவ்வளவு திருட்டு புரட்டு தானே. அப்ப எப்படின்னா, என்னுடைய சொத்தை இன்னும் கொஞ்ச நாள்ல மொத்தக்கு நீங்க திருடிட்டீங்க, அடையாளத்தை மாத்திட்டீங்க, போலி ஆவணத்தை தயார் பண்ணிட்டீங்க. இன்னும் கொஞ்சம் காலம் நாங்க தமிழர்கள் விழிக்கலைன்னா நீங்க ஒட்டு மொத்தமா தமிழர்கள் இங்க கிடையவே கிடையாது, அந்த கடல் கொண்ட குமரியில செத்து போயிட்டான், இங்க இருக்கிறவங்க எல்லாம் திராவிடம் தான் இருக்கிறான்னு ஒரு புது வரலாறு எழுதப்படும். ஆரியன் என்ன எழுப்பணும்னா, ஆரியர் தான் இங்க இருக்கிறான், அவன் ஒரு வரலாறு எழுதும். அப்போ ஒரு இனம், ஒரு பெருத்த இனம், இந்த உலகத்துக்கே தோற்றுவாயான ஒரு பாட்டி இனம் இங்க வந்து திட்டமிட்டு ஆள் இருப்பான். ஆனா அவன் தமிழனா இருக்காம திராவிடனா இருப்பான், ஆரியனா மாற்றம் செய்யப்பட்டு இருப்பான், அவனே அவனுடைய இனத்தை தெரியாம இருப்பான்ல. அதெல்லாம் தவறுங்க, நாங்க அப்படி பண்ண முடியாது. நீங்க வந்து RTI போட்டதுல 2011 கணக்கெடுப்பின்படி, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 90%, 100%, 90% சற்றேறக்குறைய 8 கோடி பேர்ல, அன்றைய கணக்கு, இன்னைக்கு 9 கோடி 10 கோடி வந்திருப்பான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 11% தான் பிறமொழியாளர். யாரு? தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு, உருது இப்படின்னு வேற ஒரு மொழி பேசுறாங்க. 89% வந்து தமிழர்கள் சொல்றாங்க. அது RTI நம்ம போட்டு நாம தான் முதல்ல வாங்கியிருக்கோம். ஏன் அது எடுத்தோம்னா, இல்ல இங்க நாங்க வந்து இத்தனை பேர் 40% தெலுங்கர் இருக்காருன்னு ஒருத்தர் பேசுறாரு, 20% மலையாளிகள் இருக்கிறாருன்னு இன்னொருத்தர் பேசுறாரு, 15% கன்னடர் இருக்கிறதா பேசுறாரு. அப்ப இவங்களே வந்துட்டாங்கன்னா, இவங்களே 75% வந்துட்டாங்க, தமிழ் 25% ஒரு ஆய்வு வந்துதான் தமிழ் தேசிய இளங்கலை பாண்டியர்கள் RTI போட்டு வாங்குற பொழுது அவங்க சொல்றாங்க, 6 கோடியே சம்திங், அதாவது 7 கோடி தமிழர், 89% தமிழை தாய்மொழியாக பேசுபவர்கள், மற்ற மொழியை சேர்ந்தவர்கள் தான் 11. அதுல தெலுங்கை தாய்மொழியாக பேசுபவர்கள், இது சிறுபான்மை மொழி 10% இருக்குல்ல, அந்த 10ல வந்து அவங்க 50%, இவங்க அந்த 10ல 5%. நீங்க 10 மட்டும் நீங்க பிரிச்சு பார்த்து அதுல பாதியா இருக்கிறதுனால நாங்க 50%ன்றாங்க. அதை என்ன பண்ண, ஒட்டுமொத்தமான தமிழர்கள் எண்ணிக்கையில சேர்த்துறாங்க. தமிழர்கள்லயே 50 பேருன்றாங்க. கிடையாது. மொழி சிறுபான்மையில 4-5% தெலுங்கர்கள், மற்ற 3 கன்னடர்கள், மலையாளிகள் 2 இப்படின்னு வந்து மொத்தம் 11 தான் வருது. அப்ப என்ன தமிழ் தேசியர்கள் கேட்கறோம்னா, 89% தமிழர்களை குறைந்த சமூகம் ஆள்கிறது என்பதுதான் தமிழ் தேசியவாதிகளின் கூற்றாக உள்ளது. இன்னொன்னு, தமிழ்நாட்டு மண்ணை, தமிழ் இனத்தை, தமிழ் மொழிய ஒரு தமிழர் தான் ஆள வேண்டும் என்ற கோரிக்கை தற்போது வலுத்து வருகிறது. இருந்த போதிலும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் தேசியவாதிகளை ஆதரிக்கவில்லையே சார்.
ஆதரிக்கிறாங்க. 30 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. ம். ஓட்டு போட்ட ஒரு மாசம் ஆமா. அதாவது சட்டமன்ற உறுப்பினர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக ம். தமிழ் தேசியவாதிகளை ம். தமிழர்கள் தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும். அப்படி தேர்ந்தெடுத்திருந்தால் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு விவாத பொருளாக திராவிடமா தமிழ் தேசியமா என்ற ஒரு வந்திருக்காங்கல்ல. அது அப்படிதான் வரும். ஒரு கோழி வந்து முதல்ல கோழி குஞ்சு வரும், அப்புறம் கோழியா மாறும், கோழி மறுபடியும் கரு உருவாகும். அதே மாதிரி தமிழ் தேசிய கட்சியும் தமிழ்நாட்டுல பலமா இல்லையே சார். எந்த கட்சி? நாம் தமிழர் கட்சி தான் கொஞ்சம் பலமா இருக்கு. அதுவும் கொஞ்சம் வீக் ஆகிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து வேல்முருகன் வந்து தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடியவர். அவரு கட்சியும் பெரிய லெவல்ல வளரல. அதே போல வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் வந்து தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடிய கட்சி தான். அந்த கட்சி பெரிய லெவல்ல வளரல. இரு திராவிட கட்சி தான் தமிழ்நாட்டுல பெரிய லெவல்ல வளர்ந்திருக்கு. ஒண்ணு திமுக, இன்னொன்னு அதிமுக. அது வந்து கடந்த கால வரலாறு இல்லையா? யாருமே இல்லாம கடந்த காலத்துல வரலாறு புரிதல் இல்லாம தமிழ் மக்கள் அதன்பால் பற்று கொண்டு அங்க எண்ணிக்கை கூட்டுறது தமிழர்கள் தானே. அந்த 2 திராவிட கட்சிகள் கிட்ட இருக்கிறது யாரு? கடந்த 100 ஆண்டுகளான தமிழர்கள் தான். 80-90%. இது எப்படி வந்து அவங்களுக்கு புரிதலை ஏற்படுத்தணும்னா, ஒரு பெரிய மதம், பெரிய யானைய சிறு வயசுல இருந்தே சங்கிலி போட்டு நீங்க கோயில்ல கட்டி போட்டுட்டு சின்ன சங்கிலி இருக்கிறதுனால சின்ன யானையா அறுக்க முடியாதுன்றதுனால அங்க மயங்கி கிடக்குது. அது பெரிய யானையா ஆற பொழுதும் அவன் சின்ன சங்கிலி தான் இருக்குது. அது ஆனா அதுக்கு தெரியல. இப்ப நம்ம பெரிய ஆளா இருக்கோம், நம்ம பலம் இது, கொஞ்சம் காலை ஷேக் பண்ணாவே அந்த சங்கிலி அறுந்துரும், நாம சுதந்திரவாளியா இருக்கலாம்னு தெரியல. அப்ப சின்ன வயசுல இருந்தே உளவியல கொண்டு வரான்ல, நீ இங்க அடிமைப்பட்டு கிடக்கிறாய், உன்னால் இந்த சங்கிலியை அகற்ற முடியாதுன்னு ஒரு உளவியல உண்டாக்குனால. அதுபோல் நாம் திராவிடர், இது எல்லாமே நீயும் திராவிடர் நானும் திராவிடர், அதனால வந்து உன் கட்சி தான் ஆட்சி நடக்குது, நீ ஏன் தனித்து போறன்னு ஒரு உளவியல கடந்த 100 ஆண்டுகள். அதனால நீதி கட்சி 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த நீதி கட்சி இருக்குல்ல, திராவிடத்தை தாங்கி பிடித்த இந்த தென்னிந்திய நல்ல உரிமை சங்கம்னு ஆரம்பிச்சு பின்னாடி நீதி கட்சியா மாறுது, அப்புறம் திகவா மாறுது, அப்புறம் திமுக, இப்படி எல்லாம் அந்த முன்னேற்ற கழகமா வருது. ஆனா அதுலயே 4 மாநிலங்களுக்கு பொதுவான அந்த கட்சியிலேயே தமிழர் 3 முதல்ல அமைச்சர்கள் வர்றாங்க. பாதி அரசா தானே கவர்மெண்ட் அரசாங்கம் ஆங்கில அரசு என்ன சொல்லுதுன்னா, நாங்க போயிட போறோம், உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம், இப்ப பாதி அரசாங்கம் கொடுக்குறோம், முதல் 3 அமைச்சர் நீங்க இங்க இருக்கு, மித்த நாங்க இருப்போன்றாங்க. முதல்ல 3 அமைச்சருமே தெலுங்கை தாய்மொழியாக பேசுகிறவர்கள் தானே. அப்ப தமிழை தாய்மொழியாக பேசுகிற அந்த கட்சியை தொடங்கின நடேச முதலியார் எங்க போனார்? மருத்துவர் நடேச முதலியார் பொன்னேரியை சேர்ந்தவர். அப்போ இந்த 100 ஆண்டுகள்ல எப்படின்னா, இந்த மண்ணை ஆளுவதற்கு இந்த தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் வரக்கூடாது என்பதற்காகவே களம் அமைக்கப்படுது. அப்போ அன்றிலிருந்து நீ தமிழன் இல்ல திராவிடன் என்று அழைக்கப்படுகிறது. 1922 நீதி கட்சி போற ஜிஓ எடுக்கிறோம், ஆர்டிஐ போட்டு. அது என்ன சொல்லுது? இன்று முதல் ஆந்திர பகுதியில் இருக்காங்கல்ல, ஆந்திர மண்ணில் இருக்கிற அந்த தெலுங்கை தாய்மொழியாக பேசுகிறார்கள் மக்கள், அவங்களுக்கு ஆதி ஆந்திரர் என்று இனிமேல் அழைக்கணும். தமிழ்நாட்டுல தமிழை தாய்மொழியாக பேசுகிற மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்கல்ல, பஞ்சமர், பறையன், இந்த மாதிரி இடி பெயரா இருக்குது, நாங்க அந்த பேரை நீக்கிட்டோம். இன்னிலிருந்து இவங்களுக்கு அங்க ஆதி ஆந்திரர்னு கொடுத்தா இங்க என்ன கொடுக்கணும்? ஆதி தமிழர் தானே கொடுக்கணும். இதுதானே நீதி கட்சி, சமநீதி. ஆனா அங்க ஆதி ஆந்திரர்னு அந்த மண்ணை, அந்த ஆதி ஆந்திரர்னாவே தெலுங்கர்னு அடையாளப்படுத்துற மாதிரி பேரை கொடுத்துட்டு தமிழ்நாட்டுல ஆதி திராவிடர்னு பேர் கொடுக்குறாங்க. இது இன அழிப்பா இல்லையா? அப்போ இந்த யானையை வந்து, பெரிய யானையை வந்து சின்ன குட்டியா இருக்கிற பொழுது சங்கிலியில கட்டின கதை தான். அந்த ஜனநாயகம் உலகம் முழுக்க வளர்ற பொழுது தமிழ்நாட்டிலையும் வளருது. அப்பவே தமிழனை என்ன பண்றான்? திராவிடனை மாத்தி விடுறாங்க. அன்றிலிருந்து வளர்ற இன்னைக்கு வரையும் இருக்கிற தமிழர்கள் வந்து தன்னை திராவிடனா உணர்ந்ததுனால அவன் என்ன பண்றான்னா, திமுக, அதிமுக இல்ல திராவிடம் என்று தாங்கி கொண்டு வர கட்சி எல்லாம் அப்படியே தமிழருடைய நலத்தையும் வளத்தையும் பேச வருது, அது நம்மளுக்கான கட்சின்னு நம்பி அங்க போறான். அப்ப அந்த யானைக்கு எப்படி நம்ம டீச் பண்ணணும்? நீ பெருத்த யானை ஆயிட்ட, உன்னை திட்டமிட்டே பாகன் வந்து சங்கிலியில கட்டி போட்டுட்டான், நீ வந்து அவனுக்கு கட்டுப்பட்ட, அவனையே நீ கட்டுப்படுத்துறா பலம் உள்ளு அப்படின்னு அவனுக்கு டீச் பண்ணணும். இப்போ மயங்கி கிடக்குறாங்கல்ல தமிழர்களுக்கு, அந்த மயக்கத்தை நீக்கி இந்த மண்ணு உனக்கானது, உன்னை வந்து இந்த மண்ணுக்கு சொந்தக்காரனாக இல்லாம வேற ஒரு பேரை கொடுத்ததுனால உனக்கு தெரியல, அதனாலதான் நீங்க ஆந்திராவில் தமிழ் மாணவர்கள், சட்டக்கல்லூரி மாணவர்கள் போய் தாக்கப்படுற பொழுது இங்க உள்ள அவன் தமிழன் நாம திராவிடன், நம்முடைய சொந்தம் அடிபடலை அப்படின்னு சும்மா இருக்கிறான். இவன் தமிழன் உணர்ந்திருந்தா, 100 ஆண்டுகள் நீ தமிழன் இங்க டீச் பண்ணியிருந்தா, ஆந்திர காடுகள்ல அடிச்சு சுட்டு கொண்டாங்கல்ல, அவன் நம்ம தமிழர்னு இங்க உள்ள தமிழருக்கு உணர்வு வந்து பெரும் போராட்டம் வந்திருக்கும், ஆர்ப்பாட்டம் வந்திருக்கும். சட்டக்கல்லூரி மாணவர்கள் தாக்குற பொழுதும் அங்க தாக்கப்பட்டவன் தமிழன், நாம தமிழன், நம்முடைய ரத்த உறவுகள் அங்க அடிபடுறான்னு ஆர்ப்பாட்டங்கள் வந்திருக்கும், போராட்டங்கள் வந்திருக்கும். திராவிட கட்சிகள் பயந்து அவங்க நடவடிக்கை எடுத்திருக்கும். அதுவே தமிழ் மீனவர்கள் சுடுற பொழுது நீங்க இதே மாதிரி உணர்வு, அவன் தமிழன் நம்ம திராவிடன். இந்த மண்ணில் உள்ள 10 கோடி மக்களை வந்து 99 கோடி மக்களை திராவிடனா அவன் திட்டமிட்டு வளர்க்கறதுனால இங்க உள்ள திராவிடர்கள் திராவிட கட்சியில இருக்கான், இது நம்ம கட்சி, நான் ஏன் தமிழ் தேசியத்துக்கு போனேன்றான்.
அப்ப அந்த யானைக்கு நீங்க அறிவுறுத்தி அவனுடைய டீச் பண்ணி அதனுடைய பலத்தை நிரூபிக்கிற மாதிரி தமிழ் தேசியர்கள் இன்னைக்கு வந்து 30-40 லட்சம் ஓட்டுகள் வாங்கிட்டாங்கல்ல. அப்போ அந்த யானைக்கு கொஞ்சம் கொஞ்சமா உணர்வு, நாம் திராவிடர் அல்ல, நாம் தமிழர், தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழர், தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர் தெலுங்கர், மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவர் மலையாளி, கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவர் கன்னடர், துளுவை தாய்மொழியாக கொண்டவர் துளுவர், குஜராத்தியை தாய்மொழியாக கொண்டவர் குஜராத்தி. அதானே திராவிடத்தை தாய்மொழியாக கொண்டவர் திராவிடர்னா திராவிடத்தை தாய்மொழியாக கொண்டவர் எந்த நிலத்துல இருக்கிறான்? எல்லாருக்கும் நிலம் இருக்குல்ல, மாநிலம் இருக்குல்ல. திராவிடத்தை நிலமாக கொண்டது எங்க? இல்லையே, மாயை தானே. ஆரிய மொழியை தாய்மொழியாக கொண்ட நிலம் இல்லை, இல்லையே. நேற்று ஆர்டியில் ஒன்று வாங்கணும். நீங்க 2011 கணக்கெடுப்பின்படி தமிழர்கள் எவ்வளவு இருக்கா, தெலுங்கர் எவ்வளவு இருக்கா, மலையாளி எவ்வளவு இருக்கா, கன்னடையில எவ்வளவு, துளுவர், உருது பேசுறவன் இவங்கெல்லாம் எவ்வளவு எண்ணிக்கையில் இருக்காங்க நீங்க கொடுத்துருக்கீங்கல்ல. ஆரிய மொழியை தாய்மொழியாக பேசுறவர்கள் எத்தனை பேர் இருக்கான், திராவிட மொழியை தாய்மொழியாக பேசுறவர்கள் எத்தனை பேர் இருக்கான், ஆர்டி கேட்டதுக்கு அது மாதிரி விவரம் இல்லைன்ட்டாங்க. அந்த மக்கள் இல்லைன்றதால விவரம் இல்லை. அப்ப ஆரியமும் திராவிடமும் பொய் தானே. ஆரிய மொழியும் திராவிட மொழியும் பேசுறவங்க எண்ணிக்கை அங்க இல்லைன்னா தரலன்னா இந்த எண்ணிக்கையில ஒருத்தனும் இல்லைன்னு அர்த்தம். அப்போ திட்டமிட்டு ஆரியமும் திராவிடமும் போலி சண்டையை போட்டுக்கணும். இந்த இந்தியா முழுக்க நிறைந்திருந்த தமிழர்கள் தான் இன்னைக்கு வெவ்வேறு மொழியினரா மாறி இருக்கான். இவங்களை நாம சூது பண்ணி நம்ம எப்பவுமே அதிகாரத்துல வச்சிருக்கணும்னா, நீ ஆரிய மாதிரி எங்கெங்கெல்லாம் பிடிக்க முடியுமோ பிடிச்சிக்கோ, நான் திராவிடன் சொல்லி முடிஞ்ச அளவுக்கு நான் தென்னிந்தியாவை பிடிச்சிக்கிறேன், மற்ற வட இந்தியாவை நீ பிடிச்சிக்கணும் திட்டமிட்ட ஒரு போலியான சண்டை. இதோடைய ஊற்றுவாய் ஆங்கிலேயர்கள் உருவாக்கிட்டு போறான். இந்துன்ற பேர்ல வந்து வட இந்தியாவிலையும் தென்னிந்தியாவில் வந்து திராவிடன்னு கட்டமைக்கிறது 2 ஆங்கிலேயர் தானே. இங்க கால்டுவெல்லாம் உங்களுக்கு வந்து வில்லியம் ஜோன்சன் தானே, 2 தானே பண்றான். அப்ப இந்த அவருக்கு வெள்ளையர் மாத்திரம் அல்ல, கிறிஸ்துவத்தை தழுவியர்கள் மாத்திரம் இல்ல, அவர்கள் ஆரியர்கள், அவர்கள் ஆரிய ரேஸ். அப்போ ஆரிய இனத்தவர்கள் ஆங்கிலேயர்கள் என்ற போர்வையில தமிழ்நாட்டுல உலகத்தில் தோன்றிய முதல் இனமான தமிழ்நாட்டுல திராவிட என்ற பொய் சொல்லி இந்த இனத்தை சிதைச்சுக்கிறாங்க. இதை இவங்க தூக்கிட்டு வராங்க இன்னும். சரிங்களா? அப்போ நாங்க இன்னைக்கும் நீங்க இப்படி பண்றீங்களா அப்படின்னா, இந்த பாருங்க ஐயா அண்ணன் இவர் இருக்கார் இல்லையா, அண்ணன் வேல்முருகன் உட்பட எல்லாரும் கூட்டணியில் இருக்கிற பொழுதுதான் ஒரு மசோதா சட்டசபையில் நிறைவேறும். தமிழகத்திற்கு வெளியே வாழும் தமிழர்கள் நல வாரியம் அமைக்க போறோம்ன்றான். சரி, என்ன சொல்றாங்க? என்னைக்கு இது நடந்தது? இந்த நியூஸ் 2022 வருது, இந்த வாரியம் அமைக்க போறோம்னு அவங்க வந்து சொல்றாங்க. அப்ப அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யாரெல்லாம் தமிழர்கள், ஏன்னா தமிழர்கள் சொல்லிட்டாங்கல்ல, திராவிட மாடல் சொன்னாலும் நாங்க தமிழும் திராவிடம் ஒண்ணுதான், தமிழர் நலத்துக்கு தான் இங்க சட்டத்தை ஏற்றோம்னு சொல்றாங்கல்ல. அப்ப தமிழர் நல வாரியம் அமைச்சிருக்கீங்களே, தமிழர்கள்னா யாரு அப்படின்னு நாங்க ஒரு வினா எழுப்போம். ஏன்னா தமிழ் தேசியம் இப்ப வளர்ந்துருச்சு இல்ல, அதுக்கு வந்து அப்படியே ஆர்டிஐ புடிச்சிக்கின்னு போறோம். அப்போ ஒரு இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, 2011 இருக்குல்ல, அப்போ ஒரு சட்டம் போடுறாங்க. யார் போடுறது? இதே திராவிட மாடல் இருக்கிறப்பதான் ஒரு சட்டம் போடுறாங்க. என்ன சட்டம் தெரியுங்களா? தமிழ்நாடு கவர்மெண்ட் கெசட் எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு ஒண்ணு வருது, March 2, 2011. அதுல ஒரு சட்டத்தை போடுறாங்க, தமிழ்நாடு நான் ரெசிடென்ட் தமிழ் வெல்ஃபேர் ஆக்ட். இதுல இருந்து தான் இந்த தமிழர் நல வாரியம் அது தொடர்ச்சியா நிறைய அமைக்கிறாங்க. இந்த சட்டம் எப்போ வருதுன்னா 2011. 2011 தமிழர் நல வாரியம், தமிழருடைய தமிழகத்திற்கு வெளியே வாழும் தமிழர்கள் நல சட்டம். அப்ப தமிழர்கள்னா வந்து வரையறை சொல்லணும்ல, தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர் தெலுங்கர், மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவர் மலையாளி, கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவர் கன்னடர், துளுவை தாய்மொழியாக கொண்ட துளுவர், தமிழை தாய்மொழியாக கொண்டவர் தமிழர். ஆனா இங்க என்ன சொல்றாங்க? நல்லா பாருங்க அழகா சட்டம் தான், நான் ஆதாரத்தை ஆர்டிஐல போட்டு எடுத்தது. அதுல சொல்றாங்க, நீங்க அப்புறம் கூட நீங்க காப்பி பண்ணிக்கங்க. ஸ்டேட்னா என்ன சொல்றாங்க, இந்த சட்டம் எந்த இடத்துல நாங்க நிறைவேற்ற போறோம்னா, அதுக்கு ஸ்டேட் மீன்ஸ் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ் மாநிலம் என்றால் தமிழ்நாடு என்று அழைக்கப்படும். தமிழன் மீன்ஸ் தமிழன் என்றால் எ பர்சன் born or domiciled in the state. ஒரு மனிதர் இந்த தமிழ்நாட்டில் வாழும் அல்லது தமிழ்நாட்டில் பிறந்த அனைவரும் தமிழர். தமிழை தாய்மொழியாக பேசுபவர் தமிழரா, தமிழ்நாட்டில் பிறக்கிற இந்திக்காரர், தமிழ்நாட்டில் வாழுகிற கன்னடக்காரர், தமிழ்நாட்டில் பிறக்கிற ஆஸ்திரேலியாக்காரர், தமிழ்நாட்டில் வாழுகிற ரஷ்யாக்காரர், அந்த பொருள் வந்துருதுல்ல. அப்ப இங்க இந்த மண்ணுல பிறக்கிற இந்த மண்ணுல வாழுகிற எல்லா மொழியினரும் தமிழர்ன்ற. ஆனா மற்ற மொழியினருக்கு அடையாளம் எப்படி படுத்துற? தமிழை தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர் தெலுங்கர், அதுக்கும் நாங்க ஆட்சியை வாங்கிட்டோம். தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர் தெலுங்கர், மலையாளத்தை தாய்மொழி மலையாளி, இப்படி மற்ற மொழி தேசிய இனத்துக்கு அந்தந்த இனப்பெயரை கொடுக்குறல. இதை தமிழை தாய்மொழியாக கொண்டவர் தான் தமிழர், இவங்களுடைய நலத்துக்கு தான் நாங்க இந்த சட்டத்தை போடுறோம் தானே சொல்லிடணும். சட்டம் போடுற போது தமிழருக்காக நாங்க சட்டம் போடுறோம்னு சொல்லிட்டு, தமிழன்னா எல்லாரும் தமிழர்னா இப்ப தமிழனை நீர்த்து. அப்ப நாளைக்கு இன்னைக்கு இந்திக்காரர் 1 கோடி பேர் போனா, நாளைக்கு ரஷ்யாக்காரர் வந்து இங்க கொஞ்ச நாள் தங்கிடும். எப்போ அது கீழே ஒன்று சொல்றாங்க பாருங்க. இதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறப்போ, ஃபார் த பர்பஸ் ஆஃப் த ஆக்ட் person domiciled in the state means that any person born outside the state
பட் ரிசைட் இன் த ஸ்டேட் கண்டினியூஸ்லி ஃபார் எ பீரியட் ஆஃப் நாட் லெஸ் தென் 3 years. 3 ஆண்டுகளுக்கு மிகாமல் தமிழ்நாட்டிற்கு வெளியே பிறக்கிறவங்களாம் தமிழ்நாட்டுக்கு வெளியே பிறக்கணுமா? ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள 3 ஆண்டுகள் வசித்தா தமிழ். அது எப்படி? அது தமிழ்நாட்டில தமிழை தாய்மொழியாக பேசுகிறவர்கள் தான் தமிழன்னு சட்டம் போடுங்கன்னா, தமிழ்நாட்டை விட்டு எங்க எவன் பிறந்தாலும் தமிழராக என்ன ஒரே 3 ஆண்டுகளுக்கு வசிச்சா போதுமா? அப்ப இது எவ்வளவு பெரிய இனம் அழிப்பது? எப்படி நீங்க 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழை தாய்மொழியாக பேசுகிறவர்களுக்கு ஆதி திராவிடர் என்றும் தெலுங்கை தாய்மொழியாக பேசுகிறவர்களுக்கு ஆதி ஆந்திரர் என்றும் 2 வகையான பேரை கொடுக்குறீங்க. நீங்க திராவிடம் தான் உங்களுடைய கொள்கை கோட்பாடு என்றால், ஒடுக்கப்பட்ட தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஆதி திராவிடர்னு சொல்லியிருக்கணும், ஆந்திராவில் உள்ள மக்களுக்கு அவனும் ஒடுக்கப்பட்ட மக்கள் தானே. நீங்க வர்ணாசிரமத்தில் ஒடுக்கப்பட்ட பொது பேர் தானே ஆதி திராவிடர். ஆனா அவனுக்கு என்ன பண்ற? ஏன்னா அந்த நீதி கட்சியில முதல் 3 அமைச்சர்கள் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட பெரும் முதலாளிகள் இருந்ததுனால அவன் மொழியை அழகா இனவயப்படுத்திட்டான். தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர் ஆதி ஆந்திரர்னு. ஆனா தமிழை மாற்றான் தாயா பார்த்து தமிழை தாய்மொழியாக பேசுகிற பறையர் பல்லருக்கு நீ ஆதி திராவிடர்னு கொடுக்குற. ஆதி தமிழர் தானே கொடுக்கணும், இல்ல ஆதி தமிழ்நாட்டினர் தானே கொடுக்கணும். அப்ப அங்கேயே ஆரம்பிச்சது. இந்த 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சட்டம் போடுறப்ப என்ன சொல்றான்? தமிழை தாய்மொழியாக பேசுபவர்கள் தமிழர்கள். அன்னைக்கு தமிழை தாய்மொழியாக பேசுபவர்கள் திராவிடர்னு கொடுத்தான், வேற ஒரு பேரை கொடுத்துட்டேன். இன்னைக்கு தமிழை தாய்மொழியாக பேசுபவர்கள் தமிழர் இல்ல, மாநிலத்துக்கு விட்டு வெளியே 3 ஆண்டுகள் பிறந்துட்டு இங்க 3 ஆண்டுகள் வசித்தாவே தமிழன்ற. இப்ப இது இன அழிப்பா இல்லையா? அப்ப நாளைக்கு இந்த 100 ஆண்டுகளாக தமிழன் தனி திராவிடனாவே நினைச்சதுனால தானே தமிழன் உரிமை அவன் கேட்காம இருக்கிறான். தமிழனுடைய உரிமையை தமிழன் கேட்டுக்கிட்டோம், திராவிடன் ஏன் நாம கேட்கணும்னு தமிழர்கள் தங்களை திராவிடனா உணர்ந்ததுனால நீங்க சொன்னீங்கல்ல, இந்த தமிழர்கள் ஏன் தமிழ் தேசியத்துக்கு ஆதரவு கொடுக்கலன்னா அவன் தன்னை திராவிட தானே உணர்றான். தினமும் இன்னைக்கும் திராவிட பாடல் தமிழ் தேசத்துக்கு உள்ள வித்தியாசத்தை தமிழர்களுக்கு புரிய வைக்கணும். அதுதான் நம்ம புரிய வைக்கணும். இல்ல புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் தமிழர்களை திராவிடமும் ஆரியமும் தொடர்ந்து ஆண்டுகிட்டு இருக்கு. அப்படிதான் இந்தியாவை ஆரியமும் தென்னிந்தியாவை திராவிட சிந்தனையாளரும் ஆண்டுகிட்டு இருக்குது. ஆனா வேற வேற வடிவங்கள்ல. நீங்க ஆந்திராவில கர்நாடகாலையும் ஒவ்வொரு இடங்கள்லயும் இந்த திராவிட சிந்தனை கொண்டவர்கள் தெலுங்கரா அங்க ஏமாத்துறான், கன்னடா இங்க ஏமாத்துறான், மலையாளி அங்க ஏமாத்துறான், இங்க தமிழரா ஏமாத்துறான். ஆனா அந்த மண்ணின் குடிகள் அல்ல இவர்கள் எல்லாம் திராவிடர்கள். திராவிடர்கள் ஒரு இனம் இருக்குது, தமிழர்கள் ஒரு இனம் இருக்குது, ஆரியன் ஒரு இனம். 3 வகையான இனங்கள், 3 இனங்கள் இருக்கு. அந்த திராவிடம் என்பது தென்னிந்திய மக்களை குறிக்கின்ற ஒரு பொதுவான சொல் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்படிதான் பொதுவான சொல்லப்பட்டது. ஆனா அதுக்குள்ள தமிழன் தனித்து இல்ல. இப்போ ஆரியர்கள் எங்கிருந்து வராங்கன்னு சொல்றாங்கன்னா, இந்தியாவிற்கு வெளியே மத்திய ஆசியாவில செஃபிஃபுல் வழின்னு ஒண்ணு இருக்கு, அங்க இருந்து அவங்க டிராவல் பண்ணி இந்தியாவில வர்றாங்க. அவங்க நீண்ட உருவம், நல்ல வெள்ளை நிறத்தில் மத்திய ஆசியா வழியாக கைபர் போலன் 2 மலைகளுக்கு இடையில ஒரு கணவாய் இருக்கு. கைபர் போலன் கணவாய் வழியாக வர்றாங்க. அவங்களுடைய தோற்றம் எப்படி இருக்குன்னா, அவங்க இந்த இந்தியாவில பேசுற தமிழ் மொழியை பேசாம வேற ஏதோ ஒரு பாஷையை, புரியாத பாஷையை பேசிக்கிட்டு வராங்க. அவங்க தோற்றம் வெள்ளையா, ஒல்லியா, பரந்த நெற்றியா, நீட்ட மூக்கா உள்ள ஒரு கூட்டம்னு சொல்றாங்க. அவங்க ஆரியர்கள் உள்ள வர்ற பொழுது இருப்பவர்கள் முழுக்க தமிழர்கள். அப்ப ஆரியமும் தமிழும் தான் இங்க இருக்கு. வெளியிருந்து வந்த ஆரியர்கள் இந்தியா முழுவதும் இருந்த தமிழர்கள். அவங்க எந்த வழிபாட்டை சேர்ந்தவனா? நாக வழிபாட்டை சேர்ந்தவர்கள். இப்ப தமிழை தாய்மொழியாக பேசுகிற இந்துக்கள், தமிழை தாய்மொழியாக கிறிஸ்துவர்கள், தமிழை தாய்மொழியாக பேசுகிற இஸ்லாமியர்கள், தமிழை தாய்மொழியாக பேசுகிற பௌத்தர்கள், தமிழை தாய்மொழியாக பேசுகிற சமணர்கள், தமிழை தாய்மொழியாக பேசுகிற ஆசீவகர்கள் மாதிரி தமிழை தாய்மொழியாக பேசுகிற நாகர்கள். இவங்க என்ன சொல்றாங்க? நாகர்கள் வேற, தமிழர்கள் டெக்னிக்கா சொல்றாங்க. இல்ல, நாகர்கள் வழிபாடு, அவர்கள் பேசி. இப்ப இந்து என்பது வழிபாடு. இந்துவுடைய தாய்மொழி, தமிழுடைய தாய்மொழியா பேச இந்துக்கள் இருக்கான் இல்லையா? அதே போல் தமிழை தாய்மொழியாக முஸ்லீம் இருக்கான்ல, தெலுங்கை தாய்மொழியாக பேசுகிற முஸ்லீம்களும் இங்க இருக்கிறான், கன்னடத்தை தாய்மொழியாக பேசுகிற முஸ்லீம் இருக்கான், எல்லா மொழியை பேசுகிற கிறிஸ்துவர் இருக்கிற மாதிரி முஸ்லீம் இருக்கிறவங்க இந்துக்கள் இருக்கான். அதே போல அன்னைக்கு ஒரே மொழியை பேசுறவங்க தான் இந்தியா முழுக்க இருந்தா தமிழை தாய்மொழியாக பேசிய நாகர்கள், நாக வழிபாட்டை சேர்ந்தவர்கள். அப்படிதான் பொருள். அப்ப தமிழை இது என்றாவற பொழுது தமிழர்கள் எதிர்க்கிறான். தமிழர்கள் எதிர்க்கிற பொழுது ஒரு சின்ன ஒரு 2 மலைகள் மோதுற பொழுது சில்லுகள் பிரிப்பு உடையும்ல, அது போல தமிழர்கள் மோதுற பொழுது 2 இனக்குழுக்கள் உருவாகுது. ஆரியமும் தமிழும் உள்வாங்கிக்கிட்டு ஒண்ணு வருது. ஆங்கிலோ இந்தியன் வராங்க இல்லையா? அதாவது தமிழ் குடிகள் தமிழ்நாட்டின் இந்தியாவின் பூர்வ குடிகள். ஆரியர்கள் வெளிக்குடிகள், நாட்டிலிருந்து வந்தவர்கள். திராவிடர்கள் இந்த 2 எப்படி ஆங்கிலேயருக்கும் இந்தியருக்கும் பிறந்த குழந்தைகள் என்ன சொல்றோம்? ஆங்கிலோ இந்தியன் சொல்றேன். ஒரு புதிய இனம் வந்ததுல ஆங்கிலேயன்னு ஒண்ணு இருக்கு,
இந்தியதுக்கு இனம் இருக்கு, ஒவ்வொரு இனமா இருக்கு. இந்த ரெண்டும் சேர்ந்து பிறந்துக்கிறாங்களே, அங்க உள்ள இங்கிலீஷ்காரர்கள் இங்க வந்து பெண்களோடு நம்ம திருமணம் உறவு பண்ணி இங்கே இருந்தாங்க. அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை ஆங்கிலேயர் இல்ல, இந்தியர் இல்ல, ஆங்கிலோ பிளஸ் இந்தியன். தமிழ்நாட்டுல தமிழ் தேசியம் எப்பொழுது மலரும், தமிழ்நாட்டுல தமிழர் ஆட்சி எப்பொழுது மலரும் என்பதுதான் தற்போது எழுந்துள்ள கேள்வி. அது 2026ல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழ் தேசியம் தமிழர்கள் ஏற்படுத்துவாங்களா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.